இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சரி, வலி கம்மியாகலனா ராத்தோட் கிட்ட சொல்லிருக்கேன். அவர் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவார். சரிங்க சார், தேங்க்யூ. ஹலோ, கேட்க மாட்டாரு, சுத்தமா கேட்க மாட்டாரு. அந்த மனுஷன் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டதுக்கு அப்புறம் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு உயிரே போனாலும் கேட்க மாட்டாரு. ஆனா அவர் கால போய் அட்டென்ட் பண்ண பாரு, என்ன சொல்லணும். இந்த ராத்தோட் சார் ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற தண்ணி எடுக்க போனாரா இல்ல போர் போட்டு தான் தண்ணி எடுக்க போனாரா? எல்லாம் என் தலை இழுத்து. அந்த பொண்ணு கொஞ்ச நாள் முன்னாடி தான் இறந்து போனா. என்ன சொல்றீங்க? இறந்துடுச்சா? ஆமாமா, அந்த பொண்ணு ரொம்ப தங்கமானவ. கடவுள் அவளோட அப்பா அம்மாவை பிரிச்சு அவளுக்கு மோசம் பண்றாருன்னு நினைச்சேன். ஆனா எல்லா அதிர்ஷ்டத்தையும் ஒண்ணு சேர்க்கிற மாதிரி புருஷ ரூபத்துல அவளுக்கு கொடுத்தாரு. பெத்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிற அத்தை மாமா, உயிரை விட அதிகமா நேசிக்கிற ஒரு புருஷன், கோடிக்கணக்கில் ஆஸ்தி. வாழ்க்கை இப்படி சந்தோஷமா போயிட்டு இருக்கிற நேரத்துல தாமா அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. அந்த பொண்ணோட வீட்டுக்காரோட அட்ரஸ் ஏதாவது இருக்கா? இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொடுக்கறீங்களா? இருங்க, எடுத்துட்டு வரேன். ஆமா, அவளுக்கு நீங்க என்ன உறவு முறை வேணும்? சொல்லுங்க, நீங்க என்ன உறவு முறை? அது ஒரு நிமிஷம் இருங்க. யார் இவங்க? எதுக்கு வந்தாங்க? அருந்ததியை பத்தி எதுக்கு கேட்டாங்கன்னு சொல்லாமலேயே போயிட்டாங்களே. கிளாஸுக்கு நேரமாகி போச்சு. பசங்களை வேற இன்னும் காணாம. இன்னைக்கு வருவாங்களோ மாட்டாங்களோ, எப்படி பார்க்காம இருக்க போறோம்னு நினைச்சேங்க. அந்த நேரத்தில் குழந்தைங்களை பார்த்துட்டேன்னா அந்த சந்தோஷத்தில் ஓடி வந்துட்டேங்க. இது கூட அவங்களுக்கு தான். இந்தாங்கம்மா.
ஐயோ, என்னங்க வாங்கிக்க சொல்லுங்க. பாவம், அவர் ஆசையா வாங்கிட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் உடம்புக்கு நல்லதில்ல, இதெல்லாம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லாதீங்க. பாவம், அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு. என்னாச்சும்மா? வாங்கிக்கம்மா. ஐயோ, ஓடி வந்ததால இப்படி ஆயிடுச்சு. உடம்புக்கு இப்படி இருக்கும்போது ஓடி வராம மெதுவா வந்திருக்கலாம்ல. உங்க ஹெல்த் கண்டிஷன் அவ்வளோ நல்லா இல்லாத மாதிரி தெரியுது. இந்த ஜாப் ஓகேவா? பரவாயில்லைங்க சார், இப்ப பரவாயில்ல. என் பொண்ணு இந்த கிழவன் உயிரை காப்பாத்த எவ்வளவோ பாடுபடுதுங்க. ரொம்ப நாளா உங்களை மாதிரி மிலிட்ரிக்காரங்க கிட்ட கூட பேசுச்சு. அப்படியா? எதுக்காக? எதுக்குன்னா டாக்டருங்க என் நோய் குணமாகறதுக்கு நிறைய செலவாகும்னு சொன்னாங்க. ஓஹோ, குறைஞ்ச செலவுல மிலிட்ரியில ஐயோ, பேசிக்கிட்டே பசங்களை கிளாஸுக்கு கூட்டிட்டு போக மறந்துட்டேனே. வாங்கம்மா, பா, நான் இவங்களை கூட்டிட்டு போயிடுறேன் சார். வாங்கம்மா வாங்க.